வணக்கம் வேண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட குவாலிஃபயர் 1. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க ஃபைனல். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சஸ் இன்னும் எல்லாமே வந்துருச்சு. எதிர்பார்ப்புகளை தாண்டி சில விஷயங்கள் நடக்க இந்த மேட்சஸ் எல்லாமே வாய்ப்பு இருக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அகமதாபாத்தில் நடக்குது. இனி இந்த டீமோட கிரவுண்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த கிரவுண்ட்ஸில் இது நடக்கும். சரிங்களா? அதுபடி நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கிரெடிட் பேஸ் பண்ணி அந்த விஷயங்கள் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச், ஸோ கடைசி மேட்ச் நடக்கலை. ஆர்ஆர்கேக்கையாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சஸ் பார்த்திங்கன்னா 9 கிரெடிட் பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. 8.5ல் வந்திருந்தாங்க. நம்ம கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா தான் கேப்டனாக கொடுத்துருந்தோம். அவர் விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருந்தார். ஓகே, பீசிங்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம். அதர்வா டை இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் டெமோ டீமில் கூட. பட் ஒரு சில இது நம்ம எப்போவுமே 5லிருந்து 6 பிளேயர் வரைக்கும் லோ பிக் யூஸ் பண்ணுவோம். நேற்று 4 பிக்கு தான் வந்திருந்தது. ஸோ இது நடக்கும், பார்க்கலாம். ஸோ அது அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு இன்னொன்று அந்த போன மேட்ச் இது ரிசல்ட்டு சொல்லியிருப்போம். அப்படியே கண்டினியூஸாக டேபிளை வாட்ச் பண்ணிட்டு வந்தோம்னா அப்படியே ஒரு கேட்டகரியிலிருந்து எல்லா பிளேயருமே கீப்பிங்கில் இருந்து வந்திருக்காங்க. இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள். திரும்ப 1 or 2 மேட்ச்சுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் அமையலாம். சரிங்களா? ஓகே, இப்போ 9 கிரெடிட்டு 8.5 2 கிரெடிட் இதில் எடுத்திருப்பேன். ஸோ ஆல்ரெடி பிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி பிளேயர் சொல்லணும். லாஸ்ட் மேட்ச்சு 3 பிளேயர் இருந்த இடத்துல 9 கிரெடிட்டில் 2 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் 9 கிரெடிட் அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணால் அதெல்லாம் 8.5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. கிளாசன், ட்ரேஸ்கட், நரேன், ரசுல். ஸோ 4 பேர் இருக்காங்க 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 பிளேயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் நம்ம இதே கேகேஆர் விளையாட இன்னொரு மேட்ச்சில் சொன்னது தான். நரேனும் ரஸ்ஸலும் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸு அப்படின்னு சொல்லி எடுக்கவே முடியாது இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில். அதுவும் பவுலிங் பண்ணக்கூடிய கம்பல்சரி ஆப்ஷனில் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அது மட்டும் இந்த இடத்துல குழப்பம்தான். பட் 2 பிளேயர் அப்படிங்கிறத மட்டும் டீமில் ஃபிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். 3 பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்காது. சரி, ஓகேங்களா? அது மட்டும் கன்ஃபார்மு. ஓகே, ஸோ இது இப்போ இங்கே பிரிக்க முடியாது. கண்டிப்பாக சாய்ஸஸில் தான் நீங்கள் வைக்கணும் இந்த 9 கிரெடிட் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ரவுண்ட் பண்ணாத பிளேயர்ஸ் எல்லாமே 8.5. ஸோ இங்கே 2 பிளேயர் அப்படிங்கும்போது இந்த 8.5ல் என்ன நடக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 or 3 அப்படிங்கிற மாதிரி வரும். பட் இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா இந்த 3 பிளேயரும் சேர்த்து எடுத்துட வேண்டாம். 1 or 2 பிளேயர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 பிளேயர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா பவுலிங்கில் ஒரு பிளேயர் அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது அபிஷேக் சர்மா வேண்டாம், பவுலிங் பேஸில் டீம் மேட்ச் மூவ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கீழே பவுலிங்கில் 2 பிளேயர் எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் ஒரு ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ பவுலர்ஸ் லாஸ்ட் மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் உள்ளவில் நடராஜ் மட்டும் உள்ளே வந்திருந்தார். ஓகேங்களா? ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை நேற்று மேட்ச் மாதிரி நல்லா ஸ்கோர் அடிக்கிற மேட்சாக போயிட்டாலும் இந்த 8.5லேருந்து மினிமம் ஒரு பிளேயராவது ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. லாஸ்ட் மேட்ச்சுமே நடராஜன், அபிஷேக் சர்மா தான் உள்ளே வந்திருந்தாங்க. கம்மின்ஸ் உள்ளே வரல. சரிங்களா? ஸோ இது இப்படி தான் பிரிக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ரொட்டேஷனில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது மிடில். ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல எப்படி இருக்கும், எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 பிளேயர், அதில் 2 பேர், இதில் 2 பேர் அப்படிங்கிறது அதிகபட்ச வாய்ப்புள்ள இடமா இருக்கும். 5 பிளேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப் ஜோனில் எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா எல்லாருமே ஹைபிக் பிளேயர் தான். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இதை 3ஆக பிரிச்சுருக்கோம். 9, 8.5 அப்படிங்கிறதுல இதில் 4 பிளேயர் வரைக்கும் சான்சஸ். 5 அப்படிங்கிறதும் சில நேரங்களில் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது 8. அடுத்தது இல்லை, அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது 8ம் 7.5 இது ரெண்டையும் தனியாக எடுத்திருக்கோம். ஸோ அதே போல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். குழப்பிக்க வேண்டியதில் எப்பவும் காட்டுறது தான். ஒரே பிக்சரில் ரெண்டையும் காட்டியிருக்கோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கேயும் 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அடுத்ததும் கிட்டத்தட்ட இந்த மிடில் கேட்டகரியிலேயும் ஒரு 4 பிளேயர் வரைக்கும் மினிமம் பாசிபிலிட்டி உண்டு. சரிங்களா? ஸோ அதை 8 பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் 2 பிளேயர், பேட்டிங்கில் 2 பிளேயர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆவரேஜாக கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த 8.5ல் கூட 3 பேர் ஒருத்தர்ன்னு இருந்துச்சு. பட் இங்கே ஆவரேஜாக பிரிஞ்சிருக்கு. மேபி இந்த இடத்துல தான் சில நேரங்களில் நம்ம வீடியோ பார்த்து பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் கூட ஆகும். எப்படி அப்படின்னா, பவுலிங்கில் ஒருத்தர், பேட்டிங்கில் ஒருத்தர்னு எடுத்துகிட்டு போவோம். ஒரு சில நேரங்களில் ஒரே இடத்துல 2 பிளேயர் சேர்ந்து வர்றது நடக்கும். ஏன்னா 3 பிளேயர் இருந்தால் மட்டும்தான் ட்ராப் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இங்கே 2 பிளேயர் அப்படிங்கும்போது நீங்கள் கேஷுவலாக ஒரு பிளேயரை மேலே வச்சு கீழே ஒரு பிளேயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. பட் பேட்டிங் பேஸில் கிரவுண்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஒரே இடத்துல கூட இருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கிரவுண்டு எப்படி அப்படிங்கிறத பொறுத்து ஒரு இடத்துல வரப்போகுதா, இல்லை மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படிங்கிறது மாதிரி சூஸ் பண்ணலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கேகேஆர் வின் பண்ணும் பட்சத்தில் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு காட்டின பிக்சர் மறந்துட்டோம், அதை சொல்லாமல் விட்டுட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டீமோட பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அங்கே எஸ்ஆர்ஹெச் அந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு வாய்ப்பு அதிகமாகும். இங்கே இந்த கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ் விளையாடும்போது கேகேஆருக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். இதை பார்த்துக்குங்க. அங்கே சுனில் நரேன், ரசில் இவங்கெல்லாம் இருந்தால் கூட அவங்களால மட்டுமே வின் பண்ணி கொடுத்துட முடியாது. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேகேஆர் வின் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸை இன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 8 கிரேடை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயருக்கான வாய்ப்பு அதிகம். 3 அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அடுத்தது ரவுண்ட் பண்ணாத பிளேயர்ஸ் 7.5 பிளேயர்ஸ். ஸோ அங்கேருந்தும் ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ கேகேஆர் சைடு பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி தான் கம்பல்சரி 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட 8 பிளேயர் வரைக்கும் இந்த கேட்டகரியில் ஒரு பிளேயர் எச்சா 9 பிளேயர் அப்படின்னு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கால்குலேட் படி 8 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கேகேஆர் பக்கம் 11 பிளேயர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஒரு பிளேயர் எடுக்கல இம்பேக்ட் லிஸ்ட்டில். ஸோ அது நம்ம ட்ரீம் லெவலில் அப்போ காட்டும்போது காட்டலாம். ஸோ இது ஒரு 7 கிரேடில் எந்த பிளேயரும் இல்லை, 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல மட்டும் இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் திரும்பவும் இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கணும். சரிங்களா? 2 பிளேயர் வரைக்கும் கம்பல்சரி வாய்ப்புகள் இருக்கணும். இந்த பிளேயர்ஸில் இருந்து 2 பிளேயர் உள்ளே வரணும் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் ஃபிட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு பிளேயராவது கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 பிளேயர் வரைக்கும் தான் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்போ இங்கேருந்து 3 பிளேயர், பட் ஒரு அளவுக்கு அப்படின்னு போடும்போது 2 பிளேயர் கம்பல்சரி. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு பிளேயர் கம்பல்சரி இன்னாக வாய்ப்பு இருக்கும். இந்த பிளேயர்ஸுகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து இப்போ திருப்பாதி மினிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிற இடத்துல இந்த 2 பிளேயர்ஸை திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒருவேளை லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்துல் சமாத், சிங் மாதிரியான பிளேயர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2 பிளேயர்ஸ் உங்கள் கன்சிடரில் இருக்கலாம். தோக்குது அப்படிங்கிற இடத்துல, கேகேஆர் தோக்குது அப்படிங்கிற இடத்துல ரம்தீப் சிங் அல்லது அனுகில் சுதாகர், இந்த இதில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போது நம்ம ட்ரீம் லெவலில் பர்சன்டேஜ் அடிப்படை பார்த்துடலாம். பர்சன்டேஜ் அடிப்படை கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம காட்டின மாதிரி பிரித்து காட்டினது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் எடுத்து வச்சுருந்தது. இன்றைக்கி குவாலிஃபையர் மேட்சஸ் எல்லாமே எந்த டீம் நம்ம முன்னாடி சொன்னதான், எந்த டீம் பவுலிங் நல்லா பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணும். பேட்டிங்கில் என்ன தான் 2 வந்தாலுமே பவுலிங் பேஸில் இப்போ ஆர்சிபி, சென்னை மேட்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பவுலிங் டிஃபெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இனி வர மேட்சஸ் எல்லாமே பவுலிங் நல்லா இருக்கிற டீம்ஸு வின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா பேட்டிங் பேஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், நடந்துச்சு. பட் ஆனால் இனி வர நாக் அவுட் சிச்சுவேஷன் மேட்சஸ் எல்லாமே பவுலர்ஸ் இருக்கணும். என்ன தான் 2 வந்தாலும் பவுலர்ஸ் அதை ஓரளவுக்கு பண்ணணும். அப்போ தான் வின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்துடலாம். பர்சன்டேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் தான். ஓகே, பவுலர்ஸில் யாரும் ஹை பிக் இல்லை. ஸோ ஒரு 6 பிளேயர் இருக்காங்க.
இந்த கிரெடிட் அமைப்புலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் நிதேஷ் ரெட்டி. அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் 8.5, 9 எடுத்த பிளேயர்ஸில் எல்லாருமே இருப்பாங்க. நிதேஷ் ரெட்டி மட்டும் தனியாக இருக்கிறார். அவ்வளோதான். ஸோ இந்த 6லிருந்து 3 அப்படிங்கிறது அதிகபட்சம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளாசன், ஹெட்டு, நரேன், ரசில். ஸோ இந்த 4 பிளேயர்லேயே நீங்கள் 2 பிளேயரை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அபிஷேக் சர்மா, நிதேஷ் ரெட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இல்லது இந்த 2ல் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சாய்ஸ் தான் இங்கே. நீங்கள் மிஸ் பண்ண போகிறது, மெயினாக மிஸ் பண்ண போகிறது 9 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டுமே. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 50-75 அப்படிங்கிற இடத்துல வருண் சக்கரவர்த்தி, பேட் கமின்ஸ், நடராஜன். ஸோ இங்கேயே உங்களுக்கு 1 இல்லைனா 2 பிளேயர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா 3 பேருமே 8.5. ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே அமைப்பு தான். செகண்ட் பிக்சர் பிளேயர்ஸ் எல்லாருமே இதில் வந்திருக்காங்க. செகண்ட் பிக்சரில் ஸ்ரேயஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும். ஸோ இங்கே கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளேயர் இதில் 2 ஆர் 3 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நான் 8 கிரெடிட்டை காட்டணும். அந்த கிரெடிட்டை இந்த செக் பண்ணி பார்த்துங்க எப்படி பிக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரியும். மேபி இந்த பவுலரில் 1, இந்த பேட்டர்ஸ் 2, 3 பேர்னு முடிவு பண்ணினீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த பவுலர்ஸில் 2, இங்கே 1, இப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் பவுலர்ஸில் மட்டுமே 2 பிளேயர் அப்படின்னும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் இந்த பர்சன்டேஜை பொறுத்து உண்டு. பட் ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க, பர்சன்டேஜ் மாற்றுறதுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 25-50 அப்படிங்கிற இடத்துல மிச்சில் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா. ஸோ பெருசாக பிளேயர்ஸ் இல்லை. ரஹமதுல்லா குர்பாஸ் 25-50 அப்படிங்கிற இடத்துல. ஓகே. இந்த 3 பிளேயர் தான். இனி ஒரு பிளேயராவது மினிமம் வந்தாகணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ மேபி குர்பாஸ், ராணுவில் கூட ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த அமைப்பில் ஃபிட் பண்ணும்போது ஒரு பிளேயர் ஷார்ட்டாக இருக்காங்க அந்த 8, 7.5ல் அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராக்கை ஃபிட் பண்ணலாம். அதர்வைஸ் அங்கே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி டீம் போடுறோமோ அதுபடி தான். இந்த ஒரு இடத்துல மாற்றும்போது இந்த இதில் இருக்கிற இந்த இடத்த இந்த டைப்பை வச்சு மேக் பண்ணும்போது ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணும்போது இன்னொரு பிளேயரையும் தப்பாக ஃபிட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு அமையும். ஸோ அது மைனஸ். பட் வேறு வழி இல்லை. ஸோ இது பண்ணும்போது அந்த ஒரு பிக்குக்கு சரியாக இருந்துருச்சு அப்படின்னா 3 பிளேயர் சரியாக நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் அந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். ஆர் அந்த டைப்பில் இல்லை அப்படின்னா ஸ்ட்ராக்கை மட்டும் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இது இப்போ நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமையும். ஓகே. அடுத்து 0-25 அப்படிங்கிற இடத்துல ரிங்கு சிங், ராகுல் திரிபாதி, அப்துல் சமாத், சபாஸ் அகமது, ரமன்தீப் சிங், அனுகுல் சுதாகர் ராய், எஸ் சிங், புவனேஸ்வர் குமார், வைசாக் விஜயகாந்த். ஓகே. கிட்டத்தட்ட 9 பிளேயர் இருக்காங்க கம்பல்சரி. இதிலிருந்து பிளேயர்ஸ் மினிமம் 3 பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம 25-2ல் ஒரே ஒரு பிளேயர் தான் பார்த்தோம். ஸோ அந்த கால்குலேட் வச்சு பார்க்கும்போது இங்கே 4 பிளேயர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மாதிரியே 7 ஹை பிக் வர்றாங்க அப்படின்னா கூட 3 பிளேயர் இங்கேருந்து வரணும். ஸோ கம்பல்சரி பேட்டிங்கில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக உள்ளே எடுக்கணும். ஸோ அது 6.5ல் நம்ம காட்டும் போதே திருபாதி, சமாத்தை காட்டியிருந்தோம். அதே மாதிரி ரிங்கு சிங்கும் இந்த சைடு இருக்கார் அடுத்த கேட்டகரியில் 1. ஸோ இங்கே கம்பல்சரி ஒரு பிளேயர் வரணும். ஸோ இதுலேயும் கம்பல்சரி ஒரு பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது இடத்துல எடுக்கிறது உங்கள் சாய்ஸ். ஸோ மினிமம் 3 பேர் வரணும். இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே மினிமம் சாய்ஸ். சரிங்களா? இந்த 2 கேட்டகரியும் கம்பல்சரி பிளேயர்ஸ் வரணும். மினிமம் 1, 2 பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதே போல் தான் இந்த இடத்துலையும் மினிமம் 1, 2 பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பிளேயர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பிக்கார் நாட்டு தான் 2 பேர் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பட் மினிமம் 3 பிளேயர் இங்கிருந்து வர அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்து நம்ம கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டாப் கேப்டன் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்துக்கலாம்.
ஓகே. டாப் கேப்டன் சுனில் நரைன். டாப் விசி டிராவிஸ் ஹெட். ஓகேங்களா. ஸோ ஆல்ரவுண்டரில் கேப்டன்சி ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுடைய ப்ரியாரிட்டி ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ், விக்கெட் கீப்பர் இந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. விக்கெட் கீப்பரில் பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர் பவுலர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஒருவேளை ஆன் டைமில் கிரெடிட் அமைப்பில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற அந்த இடங்களையும் நோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தொடர்ச்சியாக இப்போ ஒரு 6-7 மேட்சஸ் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட பீசிங் வந்து கேப்டனாக வந்தார். லோ கிரெடிட் ரொம்ப கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. 3 கிரெடிட்டில் 3 பிளேயர் இருந்தாங்க. 8.5, 8, 7. ஸோ இங்கே இது வச்சு தான் நம்ம அபிஷேக் சர்மாவை நம்ம கேப்டனாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, குரூப் பிளேக்கு. ஸோ இதில் வாய்ப்புகள் இருக்கும். ஓப்பனர் பிளேயரு அப்படின்ட்டு பீசிங்கை மஸ்ட்டாக நம்ம டீமில் வச்சுருந்தோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கிரெடிட் அமைப்பில் இங்கே வந்து பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இனிஷியலாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் அதில் உள்ளே வருவாங்க அதிகமாக. ஸோ அந்த அமைப்பில் ஸோ அப்படி நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அதை நோக்கி அங்கே வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்களையும் நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அமைப்பில் பேட்டிங்கில் தான் அதிகமாக பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா இந்த விஷயம் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. இது மட்டும்தான். பட் பேசிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, பவுலர்ஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி, விக்கெட் கீப்பர் 3வது ப்ரியாரிட்டி இப்படி வரும். ஒருவேளை கிரெடிட் அமைப்பில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங்க்கு போக வாய்ப்பு இருக்கலாம். பட் நீங்கள் இந்த மேட்ச்சை செக் பண்ணி இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா பவுலிங்கில் தான் அந்த பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. 8.5ல் கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கிரெடிட்டும் 8.5 ஆகட்டும், 9 ஆகட்டும், 8 ஆகட்டும், 7.5 ஆகட்டும். ஸோ இந்த 4 இடத்துலையுமே பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஆன் டைமில் பிக் பண்ணி யார் ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் பவுலிங், அதில் அதிகமாக ப்ரியாரிட்டி இனிஷியலாக யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும், கடைசியில் யாருக்கு கிடைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறதையும் பார்த்து கேப்டன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான வாய்ப்பு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.